ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் வருமுறை நற்செய்தி சிந்தனையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வார்த்தைகளிலே, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், இவர்களைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணகத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது என்ற ஒரு சிந்தனையை ஆண்டவர் நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். குழந்தை மனம் கொண்ட மக்களாக இருக்கிற பொழுதுதான் இறை வார்த்தையை நம்மில் ஏற்றுக்கொள்ள முடியும், வாழ்வாக்க முடியும். காரணம், குழந்தைகள் ஒரு பொழுதும் எதையுமே முற்சார்பு எண்ணத்தோடு அணுகுவது கிடையாது. இன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை என்ன அப்படின்னா, இந்த முற்சார்பு எண்ணங்கள். இந்த முற்சார்பு எண்ணங்கள் வழியாக சிலவற்றை பற்றிய தவறான கருத்துக்களை நம் தலையில் மூளையில் வாங்கி கொண்டு, நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஜெபமாலை சொல்ல வேண்டும், நான் ஏன் திருப்பலிக்கு போகணும், திருப்பலிக்கு போனாதான் மீட்பா எனக்கு, பாவசனிதனை செய்தாதான் விடுதலையா எனக்கு, நான் கடவுளை வழிபட்டாதான் எனக்கு வாழ்வா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பலவிதமான தவறான உலக அறிவுகளை எல்லாம் நம்முடைய தலைக்குள் சுமந்து வைத்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை இந்த உலக அறிவோடு இணைத்து முற்சார்பு எண்ணங்களோடு அணுகி செல்லுகின்றோம். ஆண்டவர் வேண்டாம், இறை வார்த்தை வேண்டாம், நற்கருணை வேண்டாம், இது எல்லாம் இல்லாமல் இருந்தாலே என் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்ற ஒரு உலக சிந்தனை இன்னைக்கு. அதனால் தான் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று இறைவனை விட்டு விலகி விலகி போய் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம. எனவே இந்த நற்செய்தி ஆண்டவர் சொல்லுவது, குழந்தை மனதோடு எந்தவித முற்சார்பு எண்ணங்களும் இல்லாமல் யாரெல்லாம் இறைவன் சந்நிதியிலே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இறை அருளை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றார்கள். நம்முடைய விசுவாசத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அணுகுவதிலும் ஒரு குழந்தை மனம் இருக்க வேண்டும். நான் ஒரு பேருந்து நிலையத்திலே பேருந்துக்காக காத்திருந்த ஒரு கால சூழலிலே ஒரு தாய் ஒரு குழந்தையோடு வருகின்றாள், ஒரு சிறு பையன். அந்த குழந்தை ஒவ்வொருடமும் சென்று உதவி கேட்டு நிற்கிறது. அப்பொழுது வேறு இடத்துல அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த குழந்தை அந்த ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த குழந்தை இந்த குழந்தைக்கு அருகில் வந்து எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்ட பொழுது அந்த தாயானவள் அந்த குழந்தையை விரட்டி அடிக்கின்றாள். என் பிள்ளைகிட்ட நீ வராது, நீ போ என்று சொல்லி விரட்டி அடிக்கின்றாள். சிறிது அந்த குழந்தை பயந்து போய் விடுகிறான். சிறிது நேரம் கழித்து பார்த்த பொழுது அந்த பிஸ்கட் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தை அந்த தாய்க்கு அருகில் இல்லை, காணாமல் போயிடுச்சு. இவன் பிள்ளையை காணுமே சொல்லி எல்லாம் தேடுகிற பொழுது இந்த சிறு பிள்ளை அவனிடம் வந்து பிஸ்கட் வேணும்னு கையேந்தி நின்றானே, அந்த பையன்கிட்ட ஓடி போய் அவங்கிட்ட நின்று கொண்டு தன்னுடைய பிஸ்கட்டை எடுத்து அவனுக்கு கொடுக்கிறான். ஒன்று இவன் சாப்பிடுகிறான், 2 பேருமே அந்த பிஸ்கட்டை பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை அணுக வேண்டிய முறை இதுதான். இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் தகுதியானவனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, இவங்கிட்ட இருக்குதா இல்லையா என்ற ஒரு மனநிலையில் அல்ல நான் ஒரு மனிதனை அணுக வேண்டியது. இறைவனுடைய அணுகுமுறை என்பது அப்படித்தானே. நல்லவன் என்றோ கெட்டவர் என்றோ தீயவர் என்றோ அல்லது வசதியானவன் என்றோ பார்க்காமல் எல்லாவரையும் அன்பு செய்கிற இறைவனை போல நற்செய்தி சொல்கிறது இல்லையா, நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் மழையை பொழிய செய்கின்ற இறைவன், நல்லவன் மீதும் பாவியின் மீதும் சூரியனை உதிக்க செய்கின்ற இறைவனை போல எந்த ஒரு முற்சார்பு எண்ணமும் இல்லாமல் நாம் பிறரை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக மாறுகின்றோம். அந்த இடத்திலே அந்த குழந்தை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு மகனாக அங்கு மாறியது காரணம் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுக்கின்ற அந்த குழந்தை மனம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளிலே நம்மில் குறைந்து கொண்டிருக்கிற மனப்பான்மை இதுதான்.
நான் இவனை அன்பு செய்யணும் அப்படின்னா நான் எதிர்பார்க்கின்ற தகுதி இவனுக்கு இருக்கிறதா? என் குடும்ப வாழ்க்கையிலே பாருங்க, சாமி நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் கணவன் இல்லை, அதனால் எனக்கு அந்த கணவன் வேண்டாம். நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் பிள்ளை இல்லை, அதனால் எனக்கு வேண்டாம். நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் பெற்றோர் இல்லை, எனக்கு பெற்றோர் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி நாம் தகுதிகளை பார்த்து வைத்துக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய கடந்து வருகின்றோம். ஆனால் அந்த அன்பு ஒரு நாளும் உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்பு என்பது எனக்கு முன் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான குறைகளோடும் என்னை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது போல நானும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிற பொழுது மட்டும்தான் அன்புக்குரியவர்களே என் இறைவனுக்கு முன்பாக அவருக்கு ஏற்புடைய மகனாக ஒரு மகளாக என்னால் மாற முடியும். அன்பு தெய்வமே இறைவா, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் சொன்ன அன்பு ஆண்டவரை குழந்தைகளை ஏற்றுக்கொண்டீர். அதன் அர்த்தம் குழந்தை மனதோடு நாங்களும் அவர்கள் கொண்டிருக்கிற அந்த ஞானத்தோடு எந்த ஒரு முற்சார்பு எண்ணமும் இல்லாமல் உண்மையும் சக மனிதனையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளே எங்களுக்கு உதவி செய்யும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா.